ஒருவன் வந்திருக்கிறான் அப்படிங்கிற எல்லா விஷயமும் கேட்டு யமன் ஆச்சரியப்பட்டு போய் துணைக்கு இருக்கிற தன்னுடைய யம தூதர்களை அழைத்து சொல்லுகிறான், அந்த பிள்ளையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், எனக்கு யம தர்மனை பார்க்கணும், அவர்கிட்ட உயிரின் ரகசியம்னா என்ன அப்படிங்கிறத கேட்கணும், நான் இப்போ அதுக்கு தான் வந்திருக்கேன். யமன் ஓடி வரான், அப்பா என்ன வேணும், என்னை பாவியாக்காதே, எங்கள் அப்பா செய்த வேள்வியினுடைய பயன் முக்தி அவருக்கு கிடைக்கிறது, அடுத்தது எனக்கு உயிரின் ரகசியம் தெரியணும், ஆகையினால நீ எனக்கு அதை சொல்லணும் அப்படிங்கிறான். அப்போ சொல்கிறான், ஆத்மாவை அறிய முதலில் இந்திரிய போக்கை கட்டி போட்டு உடம்பை வெல்லணும், பின்புறத்தை நோக்காமல் அகத்தை நோக்க வேண்டும், அப்படி நோக்க முனையும் போது புத்தி பலவித சந்தேகங்களை எழுப்பி நம்மை நோக்க விடாமல் செய்யும். எனவே வைராக்கியமாக புத்தியை அடக்கி பின் அழியும் இன்பங்களையும் தருகிற மாயாவையும் பொருட்படுத்தாது தியானித்தால் ஆத்மா புலப்படும்.